ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓணம் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்குலாம் ஓணம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காலையில் ஒரு 9 மணி அந்த மாதிரி டைமில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். அம்மா வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெஜிடேரியன் தான் இங்கே எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால் வந்து அன்றைக்கி சாம்பார், ரைஸு, முட்டைகோஸ் பொரியல் அந்த மாதிரி தான் போகும். அதுக்கு வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எது எது இருக்குது, எது எது பண்ணலாம் அப்படின்னு. ஓணம் வந்து நம்ம இருக்கிற சைடில் பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிற மக்களுக்கு வந்து போனஸ் உண்டு. அதாவது தமிழ்நாட்டில் நமக்கு எப்படி தீபாவளியோ அந்த மாதிரி இங்கே ஓணம் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஓணம் அப்படின்னா வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே லீவ் இருக்குது கம்பெனியில். அதனால் இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். நிறையா பேர் நம்ம சைட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஏலத்தோட்டம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி லீவ் டைம்லலாம் அந்த ஏலத்தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு அந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எஸ்டேட்டில் வந்து ஓணம் போகும். அது இல்லாமல் எல்லார் வீட்லேயும் அத்தைப்பூ போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லேயும் வெஜிடேரியன் சமையல் பண்ணுவாங்களே தவிர அத்தைப்பூ போடுறது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது இருக்காது. ஒரு மினிமலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நான் காலையில் வாசலெல்லாம் கூட்டி குப்பை அள்ளிட்டு பூ பறிக்கிறதுக்கு தான் போனேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் கோலமெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ இங்கே அதிகமாக பூ எதுவுமே கிடைக்கிறதில்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உன்னிப்பூ, கொஞ்சம் கொஞ்சம் இலைங்க, தண்டுங்க, அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து அத்தைப்பூ கோலமே போட போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் நான், என் பையன், தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால வீடே கொஞ்சம் கலகலன்னு இருந்துச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் சாணி வெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி எடுக்கிறதுக்கு தான் போனேன். இங்கே இருக்கிற எனக்கு ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாணியெல்லாம் அப்படி சும்மா ரோட்லேயே கிடக்கும், டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கோயம்புத்தூரில் 10 ரூபா காசு கொடுத்து வாங்குவோம். அது கொஞ்சம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். 10 ரூபா கொடுத்து வாங்குகிற விஷயம் நம்ம ஊரில் சும்மா தானே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாணி அள்ளிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கரைக்கக்கூடாது. நம்ம எடுத்த அதே சாணியை நல்லா கையிலேயே நல்லா அந்த மஞ்சத்தூளோடு கரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு வட்டை மட்டும் போட போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு கோலம் போடுறோமோ அந்த கோலத்தோட அளவுக்கு ஒரு வட்டை மட்டும் நம்ம போட போகிறோம். ஏன்னா நான் வந்து இலை அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தரையில் அப்படின்னா அடிக்கிற காற்றுக்கு இலையெல்லாம் பறந்து போயிடும். சாணி வலிச்சிட்டோம், இல்லை களிமண் இருக்கும் இல்லையா, களிமண் வலிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இலை வச்சா கூட அதில் வந்து ஒட்டிக்கிறோம். அதனால தான் சாணியோ இல்லை அப்படி இல்லாட்டினா களிமண், இது 2 வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சாணியும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டுட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோலப்பொடி, சாக் பீஸ் எல்லாம் வச்சுட்டு டிசைன் போட்டுட்டா என் தம்பி ஒய்ஃபு. அது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி. எல்லாருமே நம்ம லைன்ஸில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சேர்ந்து கோலம் போடும்போதே ரொம்ப சந்தோஷம். ஊர்க்கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு இதில் போடலாம், இதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லேயே தான் வந்து அந்த கோலம் போடுற செக்மெண்ட் வந்து போச்சு. நான் கொஞ்ச நேரம் கேமரா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். ட்ரைபேடில் வச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு உட்காந்தாங்க. டப்புன்னு அடித்த காற்றுல ட்ரைபேடோட ஃபோன் சாஞ்சிருச்சு. ஃபோன் கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃபே ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் ஒரு பொசிஷனில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பக்கம் நாங்கள் கோலம் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய கோலப்பொடி வேறு இருந்துச்சு. இந்த டைம் அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது கோலப்பொடி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை ஒரு பக்கம் வந்து பசங்க எடுத்து வச்சு கோலம் போட்டுட்ருந்தாங்க. அம்மா ஒரு பக்கம் வந்து கோலம் போட்டுட்ருந்தாங்க. சும்மா வந்து கோலப்பொடி வச்சு கோலம் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் அத்தைப்பூ போட்டுட்ருந்தோம். ஆக்சுவலாக அத்தைப்பூ போடுற ஐடியாவே கிடையாது. காலையிலே மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ பறிக்கிறது, அதுலேயும் கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சுட்டு அந்த மாதிரியே தான் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக கோலம் போட்டு முடித்து ஃபைனல் பண்ணுற ஸ்டேஜில் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்களை பாருங்கள், குட்டி குட்டி பசங்க நம்ம லைன்ஸில் நிறையா பேர் இருக்காங்க. அதுலேயே இதில் 2 டிக்கெட் கம்மி, ஊருக்கு போயிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த ஃபைனல் டச்செல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அத்தைப்பூ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் டச் கொடுக்கும்போது கொஞ்சம் அத்தைப்பூ தூக்கலாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து ஒரு பக்கம் அவங்க திறமையை காமிச்சிட்டு இருந்தாங்க. யோஜித் வந்து அவன் ஒரு பக்கம் வந்து அவன் திறமையை காமிச்சிட்டு இருந்தான். இந்த
கோலப்பொடியை பார்த்தது தான். அவன் கோலம் போடுறான், என் தம்பி பையன் கோலம் போடுறான், மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நாங்களும் சரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள ஒரு பக்கம் அமுச்சு விட்டுட்டு நாங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம். கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்தடுத்து உங்களுக்கு லாங் வீடியோ போடணும் அப்படின்னு நினப்பேன். நிறைய லாங் வீடியோ இருக்குது, எடுத்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. அடுத்தடுத்து 1 by 1 போடுறேன். கண்டிப்பாக புதன்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு, சனிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஒவ்வொரு விஷயமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்காக தான் இருக்கும். அதாவது எனக்கு எஸ்டேட்டை பற்றி தெரிஞ்ச சில விஷயங்களை, அதாவது நுணுக்கமான சில விஷயங்களை அவங்களோட வாழ்வியலை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அப்படியே கோலம் போட்டு முடிச்சுட்டு கிச்சன்லேயும் ஒரு பக்கம் வேலை போயிட்டு இருந்துச்சு. இந்த அம்மா அது வரைக்கும் எங்கள் கூட நின்று கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியேவும் கிச்சனுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த அடிஷ்னலாக இருக்கிற பூவெல்லாம் டச்சப் பண்ணி விட்டுட்டு சுற்றி கூட்டி விட்டால் தான் கோலம் பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் கூட்டி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கோலம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம கோயம்புத்தூரில் வீட்டுக்கு வந்திருக்கும் போது வீட்டில் நல்லா 16 வகை ஓணம் சத்யா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கூட்டு பொரியல் அவியெல்லாம் வச்சு. ஆனால் கோலமெல்லாம் போடலை. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நம்ம இந்த அளவுக்கு ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வரைக்கும் இப்படியெல்லாம் வெளியிலலாம் கோலம் போட்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. வீட்டில் வெஜிடேரியன் சமைச்சு வேணால் ஓணம் அன்னைக்கு சாப்பிட்ருக்கோமே தவிர அத்தைப்பூலாம் போட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இல்லை, நாங்கள் வருஷம் அத்தைப்பூ போடுவோம் அந்த மாதிரிலாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுதான் உண்மை. கொஞ்சம் நேரம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயாச்சு. அம்மா என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு, சாம்பார், ரசம், அவியல், முட்டைக்கோஸ் பொரியல், அது கூட பாயாசம், பப்படம், அப்புறம் ஊறுகாய், அந்த மாதிரி இவ்வளோதான் மெனு. அதுக்கு மேலே எதுவும் வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு பசியும் எடுத்துருச்சு. நான் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு செட்டு சாரி உடுத்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே 12:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கும் டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிவிட்டு துணியெல்லாம் இருந்துச்சு, வெயில் அடித்ததுக்கப்புறம் துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நானும் தம்பி ஒய்ஃபும் சேர்த்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. புது ட்ரெஸ் எல்லாம் அன்றைக்கி எதுவுமே எடுக்கல. ஏதாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு எடுக்கிறதுக்கு போனோம். எனக்கு அந்த மேக்ஸி டைப்பு நைட்டி இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் தம்பி ஒய்ஃப் வாங்கியிருந்தாலா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதில் மட்டும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 கலர் தைக்கிறதுக்கும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு கலர் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு லஞ்செல்லாம் சாப்பிடும்போது 3 மணிக்கு மேலேலாம் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த அவியல் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நிறைய காய்கறி போட்டு அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பாரும் அதே மாதிரி தான், நல்ல கும்பளைங்க சாம்பார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓணம் எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை போட்டு சாப்பாடு சாம்பாரெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பாயாசம், அடப்பிரதமன் அந்த மாதிரி என்ன வீட்டில் உண்டாக்கி வச்சுருக்கோமோ அதில் 2 பப்படத்தை பிச்சு போட்டு சாப்பிடும்போது தான் அந்த ஓணம் சத்யாவே கம்ப்ளீட் ஆகும். நாங்களும் அன்றைக்கி அப்படி தான். அதுக்கப்புறம் மழை வேறு வந்துருச்சு. கோலமும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காற்றுக்கு இந்த பூவெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த மேக்ஸி நைட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அப்புறம் யோஜத்துக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டான். அவனுக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்த ஓணத்தை முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஓணம் எப்படி போச்சு? நீங்கள் ஓணமா, தீபாவளியா, கிறிஸ்மஸாக என்ன செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.